உடம்புல கொஞ்சம் கூட இரும்பு சத்து இல்லையே அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட பசங்கள கூட்டிட்டு போய் அயர்ன் டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிடுறீங்களா? அப்ப கண்டிப்பா இது உங்களுக்கு தாங்க. ஸோ இந்த மாரி மாத்திரை வாங்கி சாப்பிடுறதுக்கு பதிலா வாரத்துல ஒரு தடவ இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. யான பலம் வரும். இப்ப வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்ப பத்த வச்சு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கங்க. வரமிளகா காரத்துக்கு 2 4ஆ கிள்ளி போட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிட்டு 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிருங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள சுத்தம் செஞ்சு வச்சிருக்க முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துட்டு லைட்டா 2 பெரட்டி அடுப்பை சிம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துல கீரை நல்லா வெந்திருக்கும். கலரும் மாறக்கூடாது. இப்ப கடைசியா 2 கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டி எடுத்தீங்க அப்படின்னா அருமையான இரும்பு சத்து மிக்க முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. இனிமே டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா இதை வாரத்துக்கு ஒரு முறை உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.